ஸ்பெயின் சென்றடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் வரவேற்பு. தொழில் அமைப்புகள் மற்றும் தொழில் நிறுவன பிரதிநிதிகளை முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறார். கூட்டணியே இறுதியாகாத நிலையில் தொகுதி பங்கீடு ஆலோசனையை தொடங்கியது அதிமுக. பாஜகவுடன் இனி ஒட்டும் இல்லை, உறவுமில்லை என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். உதவி செய்த அனைவருக்கும் துரோகம் செய்தவர் பழனிசாமி என ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. பழனிசாமியை விரைவில் தொண்டர்கள் தூக்கி எறிவார்கள் என்றும் விமர்சனம். குடியரசு தின விழா கொண்டாட்டம் முடிந்து முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி. பார்வையாளர்களை பிரமிக்க வைத்த முப்படை இசைக்குழுவினரின் மிடுக்கான அணிவகுப்பு. மோடி மீண்டும் பிரதமரானால் சர்வாதிகார ஆட்சி நடைபெறும் என்று குற்றச்சாட்டு. தேர்தல் ஜனநாயகம் என்பதே இல்லாமல் போய்விடும் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே எச்சரிக்கை. யூடியூபில் வீடியோ பார்த்தால் பணம் தருவதாக மோசடி என்ற புகாரில் போலீஸ் வழக்கு பதிவு. MLM விளம்பர நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கோவையில் பரபரப்பு. சங்கி என்பது தவறான வார்த்தை இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். தாம் அனைத்து மதத்துக்கும் சொந்தமானவன் என்றும் பதிலடி. சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லலை. அப்பா ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க. அவரை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ. நல்ல சூப்பராக. சுற்றுலா தலமான சித்தன்னவாசலுக்கு செல்லும் ஆளுநர் RN ரவியின் பயணம் ரத்து. பல்வேறு கட்சிகள் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஊடக வெளிச்சத்திற்காக ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசை விமர்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி கண்டனம். ஊடக செய்திகளில் இடம்பெற தென் மாநில ஆளுநர்களிடையே போட்டா போட்டி நிலவுவதாகவும் விமர்சனம். திருத்தணி அருகே பழனிசாமியை வரவேற்க கொண்டு சென்ற பேனர் விழுந்ததில் இளம்பெண் படுகாயம். ஆட்டோவில் பேனரை கொண்டு சென்ற போது காற்றில் பறந்து பெண் மீது விழுந்ததால் எலும்பு முறிவு. நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சீட் வழங்கினால் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என நெல்லையில் போஸ்டர். நெல்லை மாநகரம் முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. வேலூரில் தனியார் மருத்துவமனை ஊழியரை கார் ஏற்றி கொல்ல முயற்சி செய்த வழக்கில் அதிமுக நிர்வாகி கைது. தலைமறைவாக உள்ள கார் ஓட்டுநருக்கு போலீசார் வலைவீச்சு. நாகையில் எதிர்ப்பை மீறி CPCL விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்கும் பணி தொடங்கியது. உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி விவசாயிகள் போராட்டம். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும். வடசென்னை மக்களின் சிரமங்களை போக்க மாதவரத்திலிருந்து குறைவான பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. இடஒதுக்கீடு முறையை ஒழிக்க ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சமூக நீதியை நிலைநாட்ட காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அரபிக்கடலில் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்திய ஈரானிய படகை மீட்டது இந்திய கடற்படை. படகில் இருந்த 17 பேர் பத்திரமாக மீட்பு. கடற்கொள்ளையர்கள் விரட்டியடிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா விலகல். தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு இரண்டாவது டெஸ்டில் வாய்ப்பு.
தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அந்நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக் மலர்கொத்து அளித்து வரவேற்றார். ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் ஸ்பெயின் நாட்டில் செயல்படும் பெரும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. ஸ்பெயினில் பல்வேறு முதலீட்டாளர்களை முதலமைச்சர் சந்திப்பதோடு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார். இம்மாநாட்டில் தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீட்டு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வசதிகள், மனிதவள ஆற்றல் போன்றவற்றின் சிறப்பு அம்சங்களை விளக்கி தமிழ்நாட்டில் முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமானத்தில் சென்றபோது டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சை சந்தித்தார். வானில் ஆச்சரியமளிக்கும் நிகழ்வாக டென்னிஸ் ஜாம்பவான் நோவக் ஜோகோவிச்சை தாம் சந்தித்ததாக எக்ஸ் தளத்தில் அவர் ஜோகோவிச்சுடன் எடுத்துக்கொண்ட படத்தை பதிவிட்டுள்ளார். அதன் பிறகு மேட்ரிட் நகருக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஸ்பெயின் நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக் மலர்கொத்துகளை கொடுத்து வரவேற்றார். அப்போது முதலமைச்சரின் ஸ்பெயின் பயணம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது தொழில், முதலீட்டு, ஊக்குவிப்பு, வர்த்தகத்துறை அமைச்சர் TRP ராஜாவுடன் இருந்தார். பாஜகவிற்கும் தங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று அதிமுக திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு குழுவினரின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று கூறினார். பாஜக என்ற பெட்டியை கழற்றிவிட்டதுதான் என்று உறுதிபட கூறினார். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி எதையாவது பேசி காலூன்றி விடலாம் என்று அண்ணாமலை நினைத்தால் அது விடலுக்கு இறைத்த நீர் போலத்தான் என்று ஜெயக்குமார் தெரிவித்தார். தூக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, பிஜேபியோட ஒட்டுமில்லை, உறவில்லை. அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு. அதனால் இனிமேல் அந்த பெட்டியை என்ஜினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. அது கழட்டி விட்டது தான். ஊழை கும்பிடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி இங்கே கால் ஊன்னு நினச்சி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் நினைத்தால் அது விழலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாக தான் முடியும். அதனால் ஒரு பிரயோஜனம் வரப்போதில்லை. கத்துறவங்க கத்திக்கிட்டு இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அப்படி குட்டி விட்டு ஆழம் பார்க்கின்ற ஒரு செயலில் ஈடுபட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான அளவுக்கு சிங்கங்களாக ஏற்று வரும்போது கண்டிப்பாக எல்லா ஆடுகளும் ஓடுகின்ற நிலைமை தான் வரும். டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களின் காலில் அதிமுகவினர் விழுந்து அண்ணாமலை குறித்து புகார் கூறியதாக பாஜக மாநில தலைவர் கூறியிருப்பது குறித்து பதிலளித்த ஜெயக்குமார், இது கற்பனை கதை என்று கூறினார். நடக்காத விஷயத்தை இப்படி கூறி திசை திருப்ப முயன்றால் அதனை மக்களும் கட்சி தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள் என்று ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வரும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. போக்குவரத்து கழகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தற்போது இயக்கப்பட்டு வரும் பேருந்துகள் அனைத்தும் நாளை முதல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும். இதேபோல் வடசென்னை மக்களுக்காக மாதவரம் புறநகர் பேருந்து முனையத்திலிருந்தும் கணிசமான பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சிக்கு தினசரி கிளாம்பாக்கத்திலிருந்து 118 பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து 18 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சேலத்திற்கு கிளாம்பாக்கத்திலிருந்து 66 பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து 17 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும், விருத்தாச்சலத்திற்கு கிளாம்பாக்கத்திலிருந்து 30 பேருந்துகள் மற்றும் மாதவரத்திலிருந்து 6 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கும்பகோணம், சிதம்பரத்திற்கும் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்து கணிசமான பேருந்துகள் இயக்கப்படும். புதுச்சேரி மற்றும் திண்டிவனம் வழியாக கடலூர் செல்ல கிளாம்பாக்கத்திலிருந்து 32 பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து 5 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல திண்டிவனம் வழியாக புதுச்சேரி செல்ல கிளாம்பாக்கத்திலிருந்து 35 பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து 10 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு செல்ல கிளாம்பாக்கத்திலிருந்து 125 பேருந்துகளும்
மாதவரத்திலிருந்து 22 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போளூர், வந்தவாசிக்கு தினசரி இயக்கப்படும் பேருந்துகளின் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இனி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாது. பயணிகளின் வசதிக்காக விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் மட்டும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும்போது தாம்பரம் வரை இயக்கப்படும் என்றும், மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்தை சங்கி என சொல்லாதீர்கள் என அவரது மகள் ஐஸ்வர்யா கூறியது பேசுபொருளான நிலையில் சங்கி என்பது கெட்ட வார்த்தை என அவர் எங்கேயும் கூறவில்லை என்று ரஜினிகாந்த் விளக்கமளித்துள்ளார். சங்கி என சொல்றது இழி சொல் கிடையாது என்று சீமானும், நாட்டை நேசிப்பவர்கள்தான் சங்கி என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் கருத்து தெரிவித்துள்ளனர். சங்கிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்பா வந்து ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க. அவரை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தங்கச்சிக்கு சொல்கிறேன். அப்போ சங்கின்னு சொல்கிறது அவ்வளோ இழி சொல்லு இல்லையே. சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறேன். அது தேவைப்படவில்லை. நீங்கள் இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க. அது இல்லை. ஒருத்தர் சொல்கிறாள் உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்றான். எது கோவப்படுற? அம்பாட் பேசிட்டு போகிறேன். அதில் என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை அவருக்கு தெரியுமில்ல, போக வேண்டியது என்ன. அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்ன தான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த சங்கி அப்படிங்கிறத ஒரு எதிர் கருத்து வைத்திருக்கக்கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க ஒரு இழிவுபடுத்துறதுக்கு, அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது முன்னாடி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா ஐ எம் a proud சங்கி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சங்கிக்கு டெஃபினேஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது. எங்களை கேட்டீங்கன்னா நாங்க டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம்? இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டின் நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அவங்கள சங்கின்னு சொல்றதுல பெருமைன்னு சொல்லிக்குவோம். கூட்டணியே இறுதியாகாத நிலையில் தொகுதி பங்கீடு ஆலோசனையை தொடங்கியுள்ள அதிமுக இனிமேல் பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என கூறியுள்ளது. 10 ஆண்டுகளாக தங்களுடன் இருந்துவிட்டு தற்போது விலகிச் சென்றால் மட்டும் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைத்து விடுமா என்று அதிமுகவுக்கு பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. அதனால் எப்போ கேட்டாலும் சரி, எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, தூக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, பிஜேபியோட ஒட்டுமில்லை, உறவில்லை. அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு. அதனால் இனிமேல் அந்த பெட்டியை என்ஜினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. அது கழட்டி விட்டது தான். சிறுபான்மையினர் ஓட்டு 13% இருக்குது. அந்த ஓட்டு பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் அதிமுகவுக்கு வரமாட்டேங்குது. அதனால் தனியாக வந்துட்டால் அந்த வாக்குகள் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சாத்தியம்னு தோணலை. ஏன்னா ஆளெல்லாம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு விலகி போய் நான் பிஜேபியில் இல்லை, எங்களுக்கு சிறுபான்மை ஆதரவு கொடுங்கன்னு சொன்னால், சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பிஜேபி தான். பிஜேபியை ஒரு பூச்சாண்டியாகவே ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி பொய் சித்திரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதிலிருந்து முழுமையாக சிறுபான்மையினரை மீட்டெடுத்து ஒரு தேசிய பாதைக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் பாதைக்கு கொண்டு வருவதே ஒரு பெரிய சவாலாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு திமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு பூச்சாண்டின்ற பொய் சித்திரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதில் ஐயா எடப்பாடிக்கோ அதிமுகவுக்கோ இதில் பெரிய ஷேர் கிடச்சிருமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரல. ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலும் புரட்சி தலைவர் வழியிலையும் மாநிலத்துடைய நலனை புறக்கணிக்கின்றவர்களை அடையாளம் காட்டுவோம். அதே போன்று மாநிலத்துடைய நலனுக்காக மத்தியிலிருந்து துரோகம் செய்வர்களே அவர்களையும் நாங்கள் நிச்சயம் அடையாளம் காட்டுவோம். அப்படி இருந்தால் பிஜேபி பொறுத்தவரை என்னென்ன நம்ம மாநிலத்துக்கு அவங்க கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்க 10 வருஷம் இருந்து அவங்க மாநிலத்துடைய நலன்லாம் புறக்கணிச்சாங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதை பண்ணாமல் இருக்க மாட்டோம். வங்கி கேட்டோம். அவங்களுக்கு எதிரிகள் யார் என்பதை, முதன்மையான எதிரி யார் என்பதில் இன்னும் அவங்களுக்கு தெளிவில்லாதனால அப்படி பேசுகிறாங்க. நாங்கள் அப்படி பேசலையே. எங்களுக்கு தேசிய தலைமையும் சரி, எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி, ரொம்ப தெளிவாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தமிழக அரசியல் எதிரி திமுக தான். நாங்கள் அதில் அந்த இடத்துலேருந்து நாங்கள் எங்கேயுமே டைவர்ட்டாக விரும்பலை. மற்ற விமர்சனங்கள்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணடிக்கவும் நாங்கள் விரும்பலை. சரியா? இந்த தெளிவு அதிமுகவுக்கு இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அவங்களுக்கு முதன்மை எதிரி யாருன்றதை அவங்களும் முடிவு பண்ணுவோம்.
நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சிவகங்கை, விருதுநகர் மாவட்ட திமுக நிர்வாகிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் பிரச்சார முன்னேற்பாடு, கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது, வெற்றி பெறுவதற்கு ஒருங்கிணைந்து பணியாற்றுவது போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பு அமைச்சர், மாவட்ட, மாநகர, நகர, ஒன்றிய, பேரூர் கட்சி நிர்வாகிகள், மேயர், துணை மேயர், நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளர் KN நேரு, அமைப்புச் செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கோவை, சேலம், நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் பிற்பகலில் தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடைபெற உள்ளது. டெல்லியில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறவுள்ளது. 3 மாதங்களுக்கு பிறகு நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. கடந்த 18ஆம் தேதி நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கு 5.26 TMC தண்ணீர் திறக்க பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு தொடர்பாக 3ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெண் எஸ்பி தொடர்ந்த வழக்கில் முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவர் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மனு தொடர்பாக அரசு தரப்பு வாதம் முடிந்த நிலையில் ராஜேஷ் தாஸ் தரப்பில் தொடர்ந்து அவகாசம் கோரப்பட்டு வந்தது. அப்போது இன்றும் அவர்கள் அவகாசம் கேட்டதால் வழக்கை ஏன் இழுத்தடிக்கிறீர்கள் என நீதிபதி பூர்ணிமா கேள்வி எழுப்பினார். மேலும் நாளை மறுநாளுக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் வாதிடாவிட்டால் 3ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் உள்ள தனியார் கல்லூரியில் சர்வதேச ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்பத்துறையின் புதிய போக்குகள் மற்றும் தொழில்நுட்ப தகவல்களை பகிர வழி செய்யும் இந்த போட்டியில் நாடு முழுவதும் உள்ள IIT உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள் பங்கேற்றனர். படைப்பாற்றல், இணைந்து செயலாற்றும் திறன், தொழில்நுட்ப புதுமை போன்றவற்றை மாணவர்களிடையே ஊக்குவிக்கும் விதமாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மொத்தம் 262 மாணவர்கள் போட்டியிட்டனர். முடிவில் வெப் கேமரா மூலம் தொலைக்காட்சி மற்றும் கணினிகளை இயக்க வழிவகை செய்யும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த சென்னை IIT மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பரிசுகள் வழங்கப்பட்டது. சென்னை மாநகர பேருந்துகளில் UPI மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதி சோதனை முறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக குரோம்பேட்டை பேருந்து பணிமனையின் கீழ் இயங்கும் பேருந்துகளில் UPI மூலம் பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கப்படுகிறது. இதற்காக நடத்துனர்களுக்கு தொடுதிரை வசதி கொண்ட புதிய டிஜிட்டல் கையடக்க கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கருவியில் பயணிகள் ஏறுமிடம் மற்றும் சேருமிடத்தை தேர்வு செய்தும் கார்டு, UPI, QR குறியீடு பயன்படுத்தி பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை பொறுத்து சென்னை மாநகர் முழுவதும் விரிவுபடுத்த உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகையொட்டி அத்துமீறி பேனர் வைக்கப்பட்டது குறித்து புகார் அளித்த கடை உரிமையாளருக்கு பாஜக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் சாலையில் பிரபு என்பவர் பழக்கடையை மறைத்து சாலையிலேயே பாஜகவினர் பேனர் அமைத்துள்ளனர். இதனால் வாகனங்கள் கடைக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டதால் அவர் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் பேனர்களை காவல்துறையினர் அகற்றினர். இதனிடையே பழக்கடை உரிமையாளர் பிரபுவுக்கு பாஜக நிர்வாகி செந்தில்குமார் செல்போன் மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்தும் அவர் அளித்த புகாரின் பேரில் பண்ருட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒல்லி போப் ரன்கள் சேர்க்க ஓடியபோது வேண்டுமென்றே குறுக்கிட்டதாக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவை ICC கண்டித்துள்ளது. சர்வதேச போட்டியின் போது எதிரணி வீரர் மற்றும் நடுவருடன் உடல் ரீதியாக மோதக்கூடாது என்ற விதிமுறையை பும்ரா மீறியுள்ளதாகவும் ICC குறிப்பிட்டுள்ளது. மேலும் அவருக்கு நன்னடத்தை குறைபாடுக்கான ஒரு புள்ளியும் வழங்கப்பட்டுள்ளது. இதனை பும்ரா ஏற்றுக்கொண்ட நிலையில் மேல் விசாரணை எதுவும் நடத்தப்படவில்லை எனவும் ICC கூறியுள்ளது. முன்னதாக 4வது நாள் ஆட்டத்தின் போது ரன் எடுக்க இங்கிலாந்து வீரர் போப் ஓடிய போது பந்துவீச்சாளர் பும்ரா வேண்டுமென்றே குறுக்கிட்டு இடையூறு ஏற்படுத்தியதாக நடுவர்கள் புகார் அளித்திருந்தனர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாகியுள்ளது.
கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அனுமன் கொடியை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாண்டியா அடுத்துள்ள கெரிகோடு கிராம பஞ்சாயத்தில் தேசிய கொடிக்கு பதிலாக கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்ட அனுமன் கொடியை பஞ்சாயத்து நிர்வாகம் அகற்றினர். அப்போது அங்கு திரண்ட பாஜகவினர் ரகளையில் ஈடுபட்டதால் மாண்டியாவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் மாநில அரசுக்கு எதிராக பாஜக மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிகள் சார்பில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி பெங்களூரு, மாண்டியா பகுதிகளில் அவர்கள் அனுமன் கொடியை ஏந்தி ஜெய் ஸ்ரீராம் என முழக்கங்கள் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலை முன்னிட்டு பாஜக இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதாக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக மலைப்பாதையில் ஆபத்தை உணராமல் யானைகளிடம் அத்துமீறிய சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் செல்லும் சாலையை யானைகள் அடிக்கடி கடந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் சாலையோரம் நின்ற ஒற்றை யானையை வனத்துறையினர் எச்சரிக்கையும் மீறி சுற்றுலா பயணிகள் தொந்தரவு செய்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்கு விரட்டியதோடு சுற்றுலா பயணிகளை எச்சரித்து அனுப்பினர். ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட 15 மாநிலங்களில் 56 ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாட்டின் 15 மாநிலங்களிலிருந்து இந்த 56 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக அறிவித்திருக்கும் தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 27ஆம் தேதியன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலுக்கு வரும் பிப்ரவரி 15ஆம் நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஆகும். இந்த 56 இடங்களில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 10 உறுப்பினர்களும், பீகார் மற்றும் மராட்டியத்தில் தலா 6 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அடுத்த 2 நாட்களுக்கு நெல் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம் என அதிகாரிகள் கூறியதால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செஞ்சி சுற்றுவட்டாரத்தில் சம்பா நெல் அறுவடை தொடங்கியதை அடுத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வரும் நெல் மூட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. செஞ்சி மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருந்தும் விவசாயிகள் செஞ்சிக்கு நெல் மூட்டைகளை கொண்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக அரசு விடுமுறை என்பதால் விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை வியாபாரிகள் கொள்முதல் செய்யவில்லை. இந்த நிலையில் ஒழுங்குமுறை கூடத்தில் போதிய இடமில்லாததால் நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த வாகனங்களை விற்பனை கூடத்திற்குள் நுழைய அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளை உள்ளே அனுமதித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.